நீ சொல்லி கொடுத்தல அப்படி பேசிட்டா நான் சரத் அப்படியா சாரா. எல்லாருக்கும் வணக்கம். மீடியா நண்பர்களுக்கு அப்புறம் வந்து இந்த எங்கள் உறவுகளுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப படம் வந்து சூப்பர் படம் அப்படி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையாகவே நல்ல படம் தான். இல்லை, நிறைய சின்ன படங்கள் பெரிய படங்கள் எல்லாருமே பேசிட்டு இருப்பாங்க. இப்போ எங்களுக்குலாம் வந்து இந்த படத்தில் சம்பளம் அப்புறம் வந்து சொன்ன சாப்பாடு பிக்கல்லாம் கொடுக்குறாங்க, தனித்தனியாக சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க. ஆனால் எனக்கு மன நிறைவாக இருந்தது. நான் படம் பண்ணேன், ஒரு 10 நாள் பண்ணியிருப்பேன். 10 நாள் இருக்குமா அப்போ சார்? ஒரு 10 நாள் பண்ணியிருப்பேன். 10 நாளும் ஒரு சினிமா கற்றுக்கிட்டு வந்தேன். அதான் எனக்கு இங்கே கிடைச்ச எனக்கு ஒரு பெரிய அனுபவம். ஏன்னா பிரசாந்தை வந்து வேறு மாதிரி என்னன்னா நிறைய டைரக்டரோட ஒர்க் பண்ணியிருக்கேன், பெரிய பெரிய டைரக்டரோடலாம். ஆனால் பிரசாந்த் வந்து எனக்கு ஸ்பாட்டில் வந்து ஒரு பெரிய டைரக்டர் மாதிரி தெரிஞ்சது. அவங்க வைக்கிற ஷார்ட்ஸு, பேசுகிற விஷயம் இப்போ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு என்ன சொல்லுவாங்க, ஒன்று மீட்ரு இருக்கணும் இல்லைன்னா மேட்ரு இருக்கணும் அப்படின்வாங்க நம்ம சினிமாவில். ரெண்டுத்தில் எதெல்லாம் ஒன்று. அது அந்த மாதிரி எனக்கு சம்பளம் இல்லைனாலும் சம்பளம் நல்ல சம்பளம், அதை விட நல்ல ஒர்க் எனக்கு கொடுத்தாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது குறை சொல்ல முடியாது. உணவை பற்றிலாம் எந்த இதுவும் இல்லை. உழைக்கிற மக்கள் வந்து பெருசாக சினிமாவில் கொடுக்குற மாதிரி உணவெல்லாம் கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க இப்போ தான் வராங்க. இப்போ அவங்க அடுத்த படம் பண்ணும்போது இதெல்லாம் நம்ம கேட்டுக்கலாம். சரியா தம்பி வேற சார்? அடுத்த படம் பண்ணும்போது ஒழுங்கா சம்பளம் கொடுத்துரு சார், சாப்பாடு கரெக்டாக போட்டு சார். ஓகே நான் கேட்டேன், ஓகேடா உன்னதான ரவி. அப்புறம் ஒரு சின்ன வருத்தம் எனக்கு, டைரக்டர் வந்து ஹீரோ தேடிட்டு இருக்கும்போது நான் ஒரு ஹீரோவை சொல்லி அனுப்பிச்சேன். ஆனால் எனக்கு வந்து சிவா வந்து நான் அப்பத்துலேருந்து ரொம்ப வருஷமும் பார்த்துட்டு இருக்கிறேன். சிவா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆக்டிங்கும் ரொம்ப பிடிக்கும், நிறைய படம் ஒர்க் பண்ணிருக்கிறேன். லிங்கா நான் சிவான்னு கூப்பிட்டு பழக்கம். அவன் அசிஸ்டன்ட். அன்னைக்கு வந்து நான் வந்து லிங்கேஷுடைய படத்தை லிங்கேஷ் ரெஃபர் பண்ணேன். அப்புறம் லிங்காவுடைய ஃபோட்டோ எனக்கு அமிச்சா போல. படம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் எனக்கு மன உறுத்தலாகவே இருந்துச்சு. ஐயோ நான் ஏன் வந்து சொல்லலை அப்படின்னு பெரிய வருத்தமாக இருந்தது. அது இன்னைக்கு வந்து இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. படம் நல்லா வந்திருக்குது, சூப்பராக இருக்குது. தயவுசெய்து எல்லாரும் வந்து தேட்டரில் வந்து படம் பாருங்க. டைரக்டரை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை. ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே வந்து ஆரம்பத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒரு படம் பண்ணுவாங்க. அந்த படத்தை அந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கி ரொம்ப நல்லா பண்ணாங்க. ரொம்ப அற்புதமாக இருந்தது. அங்கே இது இல்லை அது இல்லைன்னுலாம் கிடையாது, எல்லாமே இருந்தது. நல்ல சம்பளம், நல்ல சாப்பாடு, நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க, நிறைய டீம், நல்ல ஒர்க்கு. பார்க்கும்போது மியூசிக் டைரக்டர் நான் சாதாரணமாக பார்த்தேன், தலை வேற லெவல், தலை ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு வந்து ஆரண்ய காண்டம் படம் பார்க்குறேன், அந்த கலர் சாயில் எடிட்டர், தேங்க்யூ சார், சூப்பர் சார், வேற லெவல். கேமராமேன் சார் வேற லெவல் சார், ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தீங்க. ஸோ எல்லாமே ஒர்க்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் ரொம்ப ஷார்ட்டாக டக்குன்னு ஷார்ட்ஸ் எல்லாம் நான் கேட்பேன், ஒன் மோர் எதனா ஒன்று குடும்பம் எதனா நான் ஷார்ட் தப்பு பண்ணேன், எல்லாம் கரெக்டாக எதுனா எல்லாம் கரெக்டாக எதுனா நிறைய ஒன் மோர் வாங்கி பழக்கமாயிட்டு ஒன் மோர் போய் கேட்பேன், எதனா நல்லா பண்ணிட்டேன் நான். ஆனால் அந்த அதெல்லாம் கேட்கல, நீ பண்ணவே நல்லா இருக்குது, போ வெளியே போ அப்படின்ட்டாப்புல. ஸோ படம் ஓரளவு நல்லா இருந்தது. ஸோ இந்த டீமுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். டைரக்டருக்கு, ப்ரொடியூசர்ஸ்க்கு. நிறைய இப்போ கூட கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சின்ன ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து படம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. தயவு செய்து வாங்க, இன்னும் நிறைய இயக்குநர்கள் உள்ள வரணும். நிறைய தொழிலாளிகள் இருக்காங்க சினிமாவில். இந்த ஊடகங்கள் வந்து ஜனங்க நம்ம மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க தயவு செய்து. நிறைய தொழிலாளிங்கிறாங்க. இந்த படங்கள் வெறும் வேட்டுவட்டிக்கு மட்டும் போச்சுன்னா நிறைய தொழிலாளிகள் வந்து அவங்களுடைய அன்றாட வாழ்வியல் வந்து இழக்க வேண்டியது இருக்கும். தயவுசெய்து அதற்கான நினைவுகள் கொண்டு எல்லாரும் சினிமா தியேட்டருக்கு வந்து படம் பாருங்க. ஏன்னா அவங்களை நம்பி நிறைய தொழிலாளிகள் இருக்காங்க, நிறைய யூனிட் இருக்கு. ஸோ எங்களை மாதிரி ஆட்கள்லாம் வளரணும்னு எங்களுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நிறைய ஆட்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் மேலே வரணும்னா நீங்கள் வந்து படம் பார்க்கணும், நிறைய ப்ரொடியூசர்ஸ்லாம் உள்ளே வரணும். அதனால தயவுசெய்து இந்த ஊடக வாயிலாக உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், தேட்டருக்கு வந்து படம் பாருங்க. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. எல்லாருமே ரொம்ப சூஸ் பண்ணி படங்கள் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்களுக்கான ஒரு ஜஸ்டிஸ் பண்ணுற மாதிரி ரோல் இருந்தால் தான் பண்ணுவாங்க. ஸோ சரி, ஓகே, இது கண்டிப்பாக ப்ராமிசிங்காக இருக்கும் அப்படின்ட்டு வேறு எதுனா இந்த படத்தை பற்றி எனக்கு தெரியாது, அப்படி கிளம்பி வந்துட்டேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு இந்த படத்துடைய ட்ரெய்லர், சாங்ஸ் பார்க்கும்போது. நிச்சயமாக வந்து இதே பிரசாத் லேப் டப்பிங்கில் வந்து கார்த்திக் சுப்ராஜ் ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு ஒரு இன்விடேஷன் கொடுத்தாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு டார்க் ஹியூமர் இந்த படத்தில் தெரியுது. கண்டிப்பாக இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். ஏன்னா இந்த படத்தில் வந்து நான் யாரை
பாராட்டுறதுன்னு தெரியல. மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், கேமராமேனாக இருக்கட்டும், டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப நிறைய படங்கள் அவங்க பண்ணியிருந்தாலும் இந்த படத்தில் ரொம்ப ஸ்பெஷலாக தெரியுறாங்க. இந்த படத்துடைய ஹீரோ லிங்கா பற்றி சொல்லணும் அப்படின்னா, எப்பயுமே நான் ஒரு ஹீரோ செலக்ட் பண்ணும்போது அந்த ஹீரோ முகத்தில் ஒரு இன்னோசென்ட் இருக்கான்னு பார்ப்பேன். ஏன்னா அவங்க பாடி ஃபிட்டாக இருக்கிறா, அப்படி ஃபேராக இருக்கா, அப்படி அதெல்லாம் செகண்டரி தான். முகத்தில் ஒரு இன்னோசென்ட் இருந்தால் தான் மக்களுக்கு ஈஸியாக போய் கனெக்ட் ஆவாங்க. இப்போ வரைக்கும் ரஜினி சாருடைய பேச்சாக இருக்கட்டும், அவருடைய பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், அவருடைய எளிமையாக இருக்கட்டும், அந்த இன்னோசென்ட் தான் இப்போ வரைக்கும் ஒரு சூப்பர் ஸ்டாராக வச்சிருக்கிறதுக்கு காரணம். ஸோ அப்படி ஒரு எளிமை ரொம்ப ரொம்ப மனிதர்களுக்கு ரொம்ப முக்கியம். அது ஒரு கதாநாயகனாக நடிக்கிறவங்களுக்கு அந்த எளிமை மக்கள்கிட்ட போய் ஈஸியாக ரீச் ஆகும். லிங்கா முகத்தில் அந்த எளிமை இருக்குது, அந்த இன்னோசென்ட் இருக்குது. இந்த கதாபாத்திரமும் அதுவுமே அமைச்சிருக்கா அப்படி. ஸோ நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த படத்துடைய இயக்குனர் பிரசாத், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்துடைய தயாரிப்பாளர் தம்பிதுரை சார், நிச்சயமாக உங்களுக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா ஒரு இயக்குனராக இருந்திருக்கீங்க. இந்த படத்துடைய வெற்றி மூலம் நிறைய படங்கள் நீங்கள் தொடர்ந்து பண்ணணும். அப்புறம் இந்த படத்துடைய லிரிக் ரைட்டர் அவருக்கும், ஏன்னா இந்த படத்துடைய சாங் மிகப்பெரிய ப்ளஸ். ஏன்னா ட்ரெய்லர் சாங் தான் ஒரு ஆடியன்ஸை தேட்டர் கூட்டிகிட்டு வரும். அதுக்கு ரொம்ப லிரிக் ரைட்டரும் மியூசிக் ரைட்டரும் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். 10 மியூசிக். ஸோ எல்லா பெரிய படங்களும் பண்ணியிருந்தாலும் சின்ன படங்களுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து குவாலிட்டியான படங்களை செலக்ட் பண்ணி பண்ணுறாங்க. அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப முக்கியமாக ரொம்ப ஃபன்னாக சொன்னாலும் சரி, சீரியஸாக சொன்னாலும் சரி, தெய்வமே அப்படின்னா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறவங்க தான். அப்படி எல்லாருடைய மைண்ட் வாய்ஸ்லேயும் இருக்கக்கூடிய இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமாக ஒரு அற்புதமான ஒரு ஸ்டேஜ், ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஃபேமிலி மாதிரி இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. இந்த படம் நிச்சயமாக ஓடும். இப்போ லோகா அப்படிங்கிற ஒரு படம், அது படம் ஒரு ஷோ அப்படி போட்டுருந்தாங்க. மொத்தமாகவே தேடி பார்த்தா ஒரு 2 ஷோ தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தா தமிழ்நாடு எல்லா தேட்டரும் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க. உங்கள் கண்டென்ட் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா Day 1 அந்த படம் அப்படியே ஹிட் ஆகும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ.